வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. நம்ம சமையல் செய்யக்கூடாது, அதே செய்யட்டும். அது பொண்ணு செய்யும், அப்பதான் புத்தி வரும். நீங்கள் படுத்திருக்கா, கேக்குதா பாரு. இது இங்க தானே வச்சோம், எங்க போச்சு காணும்? என்ன தேடுதோ? இங்க காசு வச்சேன் சுஷ்மா, காணோம். நீ பாத்தியா? நானே தலை வலிக்குதுன்னு படுத்திருக்குதோ, நான் எங்க பார்த்துச்சோ? எனக்கு தெரியாது. தெரியாதா? எங்க போச்சுன்னு தெரியலையே. மறந்துட்டேனா வேற எங்கேயாவது வச்சு? இல்லையே, நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க தானே நம்ம வச்சோம். ஏம்மா ஏம்மா, நான் காசு வச்சிருந்தேன் ரூம்ல, பாத்தியம்மா? காணோம் வச்ச இடத்துல. உன் ரூமுக்கு நாங்கள் எங்களை வரோம், எங்ககிட்ட வந்து கேட்க பாத்தியா எடுத்தியான்ட்டு? நாங்களாம் ஒன்றும் பார்க்கல, நல்லா தேடி பாரு, அங்கே தான் இருக்கும். ஆமாம், விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, உன் பொண்டாட்டி என்னல இன்னும் வரல, ஒரு காஃபி போட்டு தரல, அவள் பாட்டுக்கு படுத்து கிடக்கா போல உள்ள. அவளுக்கு தலைவலிக்காக்கா, நேற்று போயிட்டு வந்தோம்ல, அது ஒத்துக்கல போல, அதான் படுத்து கிடக்கா. சரி காப்பி போட்டீங்கன்னா அப்படியே பொண்டாட்டி கொஞ்சம் கொடுத்துருங்க. ஏன் அப்படியே சாப்பாடும் செஞ்சு ஊட்டி விட்டுட்டு வந்துடுறோமே. சரிக்கா, அப்படியே பண்ணிடு. பரவாயில்லக்கா, நீ நல்லா என் பொண்டாட்டி கவனிச்சுக்கிற. அடைச்சி பாய மூடு. ஒரு மருமகளா லட்சணமா காலையில இருந்தமா காப்பி போட்டு டிஃபனை செஞ்சமான்னு இல்லாம படுத்திருப்பானா, போய் நான் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணுமா? இல்லை இதுக்கால என் வீட்டுல இருந்து நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், உங்க வீட்டுல வேலைக்காரி வேலை செய்ய. யாக்கா இதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? வேலைக்காரி அது இதுன்னு. இது நம்ம வீடுக்கா, உன் வீடு. இந்த வீட்டுல உனக்கும் பங்கு இருக்கு, சம உரிமை இருக்குக்கா. நேத்து நீ தானக்கா சொன்னா, அப்புறம் ஏன் இப்படி பேசுறா? ஆமால, நேற்று நான் சொன்னேன்ட்டு தான் என்னை முழு வேலைக்காரி ஆக்கிடுவீங்க போல, இதை சொல்லி சொல்லியே. சரி காப்பியை மட்டும் கொடுத்துருங்க, நான் வாரேன், வேலை இருக்கு. எம்மா இது எனக்கு சரிப்பட்டு வராதும்மா, நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிடுறேம்மா. நேற்று என்னன்னா பொண்டாட்டியை ஊர் சுத்த கூட்டிட்டு போனா, இன்னைக்கு என்னன்னா ஊர் சுத்தினது தலைவலிக்கு தான் படுத்துக்கிட்டாவிய. நானே வேலைக்காரி ஆயிடுவேன் போல இந்த வீட்டில். நான் என் வீட்டுக்கு போயிடுறேன், அங்கே என் மாமியார் என்ன உட்கார வச்சு சோறு போடும். இருடி போவாத, நாளைக்கெல்லாம் கையில் வந்துருவல்ல, வந்துட்டு அவ எல்லா வேலையும் பார்த்துக்க போறா. அப்புறம் என்ன, இரு. அவள் ஏன் நம்ம அந்த குறை சொல்லுவோமா? இவளை பார்க்க போனா அவள் பரவாயில்ல போல. எவ்வளோ நாள் நான் வந்து உட்காந்தாலும் மனம் கொணாமல் சோறு பொங்கி போடுவாமா அவள், எனக்கு இருந்த இடத்துல கொண்டு வந்து தருவா. பத்தியா? ஆமாம், அது என்னமோ கரெக்டு தானே. இவளை பற்றியா மொழி தெரியாதவனால என்ன பாடுபடுத்தி எடுக்கிறா நம்மள வேலைக்காரி ஆக்கி விட்டாலே. கடைசியில் அவளை உட்கார வச்சு நம்ம சோறு போட்டுட்டு இருக்கோம் பார். நீ முதல்ல இவளுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டாமா, அதான் உன் பையன் மேலே இருந்த பாசம் உன் கண்ணை மறைச்சிட்டு. நான் எங்களை அவளுக்கு இடம் கொடுத்தேன், அவளே எடுத்துக்கிட்டா. அவள் அந்த மொழி தெரியலன்ற அந்த ஒரு காரணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடறா. பத்துக்க பேசிட்டு பேசிட்டு அவள் புருஷனா அவளுக்கு சப்பக்கட்டு கட்டிடுறான். என்ன பண்ண? இன்னைக்கு நம்மளும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுமா, அவனை ஒரு வழி பண்ணிடணும். என்ன பழக்கம் ஆரம்பத்துல இதெல்லாம் நம்ம தட்டி வைக்கணும். பத்துக்க இன்னைக்கு யார் சோறு தின்னாலும் சரி தின்னலனாலும் சரி, வா நம்ம போய் நம்மளும் படுத்துப்போம். ஆமா ஆமா, நீ காப்பியை போடு, நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போய் படுத்துப்போம். அவளுக்கு வேணும்னா அவ போட்டு குடிக்கிறா. என்ன வாயாடுறா? வாயாடுறவளுக்கு செஞ்சு தன தெரியாது. வீடியோ பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆமா, இந்த மாமியார்மார்கள்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க போலமா. ஆமாம்மா, இது பொழுதுபோக்குக்கு மட்டும்தான், டைம் பாஸ் வீடியோ தான். சும்மா டைம் பாஸுக்கு பாருங்க, யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, மாமியார்கள்லாம் கோவப்படாதீங்க. ஆமாம், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.